நல்லபடியா எலெக்ஷன் முடிஞ்சிச்சுங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. 82% வாக்கு பதிவாயிருக்கு. மேக்ஸிமம் எலெக்ஷன் கொஞ்சம் அமைதியா தான் நடந்திருக்கு. அப்கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை எல்லாமே திமுக கிரியேட் பண்ண ப்ராப்ளம் தான். சேகர் பாபு வந்து அவருடைய தொகுதியில தாவேகாவோட அந்த வேட்பாளரோட பயங்கரமா சண்டை போட்டது, இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றது வந்து திமுக நோன் தான். திமுக என்னைக்குமே ரவுடிசம் அராஜகம் தான். பட் அதை தவிர்த்து 82% வாக்குங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் மக்களை ஓட்டு போடக்கூடாது திமுக வேணும்னே கிடாபாகத்து இந்த பஸ்ஸை குறைச்சாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸை குறைச்சாங்க. பட் ஸ்டில் இட் ஹேப்பன்ட். அந்த அளவுக்கு காண்டு திமுக. இந்த ஓட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் விஜய் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நம்ம இருக்கல. விஜய் அவர்களும் காரணம். பட் அவர் மூணாவது ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசன் என்ன நான் சொல்றேன், நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா பொறுமையா கேளுங்க. ரீசன் நம்பர் 1 SIR. ஏன்னா இந்த SIR எல்லா தொகுதிகளில இருந்தும் போலி வாக்காளர்கள் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எடுத்துட்டாங்க. இப்போ சின்ன அரித்மெட்டிக் சொல்றேன். ஒரு தொகுதியில 200 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஸ்டாண்டர்டா 138 வாக்குகள் விழுதுன்னா 69%. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் எலெக்ஷனோட பர்சன்ட் 69%. சோ இப்ப அந்த அதே தொகுதியில 20 வாக்காளர்கள் தவறான என்ட்ரி, இடம் மாறிட்டாங்க, இல்ல இவங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஓட்டு இருக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப டோட்டல் வாக்காளர்களே 180 ஆகுமா? அதே 138 விழுந்தா கூட உங்களுக்கு அதுவே 76% வந்துருதா? ஓகேங்களா? சோ இதுதான் ஹியூஜ் இன்க்ரீஸ்க்கு காரணம். ஆனா 76 தானே வரணும், அது எப்படிப்பா வந்து 82 போச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரெண்டாவது ரீசன் திமுகக்கு மக்கள் மேல இருக்கிற வெறுப்பு. இந்த ஆட்சி தேவையே இல்லை அப்படின்னு கடுப்பாகி அத்தனை தடைகளையும் மீறி வந்து அவ்வளவு சூப்பரா ஓட்டு போட்டாங்க. அதனால ஒரு பெரிய இன்க்ரீஸ். மூணாவது ரீசன் தான் விஜய் அவர்கள். விஜய் அவர்களால கண்டிப்பா வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு. ஏன்னா பெண்கள் உண்மையிலே நாங்களா என்ன நினைச்சோம், இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஆர்வ கோளாறுகள், எலெக்ஷன் என்ன தெரியாதவங்க இவங்கெல்லாம் தான் விஜய்க்காக வருவாங்க நினைச்சோம். பட் 40 வயது கீழே இருக்கிற நகரப்புற பெண்கள், கிராமிய பெண்கள் கிடையாது, நகரப்புற பெண்களும் ஆக்சுவலா படித்தவர்கள் மெயினா அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. இது பெருமை எல்லாம் கிடையாது. அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். அந்த 40 வயது கீழே இருக்கிற நாட் எவ்ரிஒன் பட் நிறைய நகரப்புற பெண்கள் அவங்க எல்லாம் நியூஸ் பாக்குறது இல்லங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நான் வந்து குறையா சொல்லல, இதை நான் ஆதங்கத்தோட சொல்றேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க அதை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்கலா இன்னும் சூப்பரா இருப்போம். ஷேர்ல எல்லாம் இன்னும் பெண்கள் கலக்கிருப்பீங்க. பட் கமிங் பேக் டு சப்ஜெக்ட், அப்படி நியூஸ் பார்க்காதனால உங்களுக்கு நியூஸ் சோர்ஸ் வந்து வெறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ரீல்ஸ் இதெல்லாம் தான். அப்படி இல்லைன்னா மழை காலத்துல லீவுக்கு தான் பாக்குறீங்க. உண்மையை வச்சுக்கோங்க. அந்த நியூஸே பார்க்காத நம்ம பெண்கள் வந்து இப்ப அதே ரீல்ஸ், வாட்ஸ்அப் மூலமா விஜய் பத்தி அவ்வளவு கண்டென்ட் வந்து அந்த லாஸ்ட் ஸ்பீச் மாசா இருக்கவே. இந்த ரெண்டு கட்சி வேணாம், மூணாவதா ஒரு மாற்றம் வந்தா போதும் அப்படின்னா அந்த மாற்றம்ங்கிறதே ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆளா, ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளா இருக்கணும் அப்படிங்கறத கூட யோசிக்காம திமுக முடிச்சா போதும்னு அவங்க ஓட்டு போட்டாங்க. சோ அதனாலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது 3 நாள் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படியோ சில பூத்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா டிவிகே ஆட்களும் என்டிஏ அதாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்களும் எலெக்ஷன் முடிஞ்சு என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு திமுக குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஒரு வழியா என்ன மாதிரி நிறைய பேர் பேசி 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 திமுக முடிவுக்கு வரப்போகுது.